السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் லுக்மான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் தனி ஒரு சூறாவே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு சஃப்ஹா, ஒரு பக்கம் முழுக்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். யார் அந்த லுக்மான்? அவர் ஒரு நபியோ ரசூலோ அல்ல, சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஆபித், வணக்கசாலி. அல்லாஹு தஆலா ஹிக்மத் என்னும் ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தான். வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், லுக்மானுக்கு நாம் ஹிக்மத் என்னும் ஞானத்தை கொடுத்தோம். யுத்தில் ஹிக்மத மய்யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஹிக்மத் என்னும் ஞானத்தை கொடுப்பான். ஹிக்மத் என்னும் ஞானம், வமன் யுத்தல் ஹிக்மா, யாருக்கு அது கொடுக்கப்படுகிறதோ, ஃபகது ஊதிய கைரன் கசீரா, அதிகமான நலவுகள் அவர்தான் கொடுக்கப்பட்டவர். யாருக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நலவுகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹிக்மத் என்னும் ஞானத்தை, மார்க்க கல்வியை கொடுப்பான். லுக்மான் அவருடைய பெயர். ஹக்கீம் என்றால் ஞானி, தத்துவ ஞானி. அல்லாஹு தஆலா விசாலமான அறிவை அவருக்கு கொடுத்திருந்தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்களே, அந்த கால பகுதியில் வாழ்ந்தவர். மிஸ்ருடைய நோத்துடைய பகுதியில் நௌபா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அடிப்படையிலேயே அவர் சூடானில் இருந்து வந்தவர். கிறிஸ்துக்கு முன் 10ஆம் நூற்றாண்டில் 960 முதல் 1050க்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்ற அமைப்பு, கருப்பு நிறமானவர், குள்ளமானவர், சுருட்டை முடி, உதடுகள் தடிப்பமான உதடுகள், பார்க்க அலங்கோலமான தோற்றம். ஆனால் அல்லாஹு தஆலா அவரை ஹிக்மத் எனும் ஞானத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான், சிறப்பாக்கினான். அல்லாஹு தஆலா தோற்றத்தை பார்க்க மாட்டான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய சொத்து செல்வங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவன், சிறப்பானவன் அல்லாஹுவை மிக அஞ்சி வாழக்கூடியவன் தான். அந்த வகையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் ஒரு தக்வாதாரி, அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய ஒரு ஞானி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப அஷ்அஸ அக்பர் மதுஃபூஇன் பில் அப்வாப். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு அலங்கோலமான தோற்றம், தலை பரட்டை அடைந்திருக்கும், உடம்பெல்லாம் தூசி படிந்திருக்கும். மதுஃபூஇன் பில் அப்வாப், அவர்களுக்காக கதவுகள் திறக்கப்படாது, கதவுகள் அடைக்கப்படும், யாரும் அவர்களை வரவேற்க மாட்டார்கள். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து அவர்கள் சொல்லிவிட்டால் அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றுவான். அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய மதிப்பு, கண்ணியம் அந்த அளவு உயர்வானதாக இருக்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பினத்தை சேர்ந்தவர். காபாவுக்கு மேலால் நின்று மக்காவில் அதான் சொன்னார்கள், மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் அதான் சொன்னார்கள். அதா இப்னு அபி ரபாஹ் என்ற பெரும் ஒரு ஆலிம் இருந்தார். பக்தாத், பஸ்ரா போன்ற பகுதிகளில் பெரும் முஃப்தி, பெரும் ஆலிம் அவர்தான். பார்ப்பதற்கு மிக அலங்கோலமானவர்.
அல்லாஹு தஆலா தோற்றத்தை பார்க்க மாட்டான். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது, சிறப்பாக்குவது, அவனை நாம் எந்த அளவு அஞ்சுகிறோம் என்பதை வைத்துதான் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஅர்ரிஹூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரியின் மகன். இன்னும் சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாச்சா ஆசர், ஆசருடைய 3வது தலைமுறை, ஆசருடைய பேர பிள்ளை தான் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று பதிவு செய்கிறார்கள். லுக்மானுல் ஹக்கீம் சாதாரண ஒரு மனிதர், பெரும் ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தருடைய வீட்டையும் வீட்டு தோட்டத்தையும் பார்த்துக் கொள்வதற்காக 50 ஹாதிம்களை அவர் வைத்திருந்தார். அந்த 50 பேரில் ஒருவர் தான் லுக்மானுல் ஹக்கீம். அந்த செல்வந்தருடைய வழக்கம், ஒவ்வொரு நாளும் அவருடைய தோட்டத்தினுடைய பழங்களை ருசிப்பார். ஒரு நாள் அவருடைய தோட்டத்தினுடைய அந்த பழங்களை ருசிப்பதற்காக கொண்டு வர சொன்னார். கொண்டு வரப்பட்டது. ஆனால் பழங்கள் குறைகிறது. அங்கிருந்த வேலையாட்களிடம் அவர் கேட்டார், நீங்கள் யாராவது திருடினீர்களா? 50 பேரில் 49 பேர் அந்த இடத்தில் இருந்தார்கள். எல்லாரும் சொன்னார்கள், நாம் திருடல்ல. யார் அந்த இடத்தில் இல்லையோ அவரை காட்டினார்கள். அவர் தான் லுக்மானுல் ஹக்கீம். கடைசியாக அவர் வருகிறார். அந்த செல்வந்தர் கேட்டார், நீ திருடினாயா? லுக்மானுல் ஹக்கீம் சொன்னார், என்னுடைய கைகள் சுத்தமானது, நான் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவன், நான் திருட மாட்டேன். உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை, ஆலோசனையை சொல்கிறேன். அதை நீங்கள் செய்தால் திருடனை கண்டுபிடிக்கலாம். சுடு தண்ணீரை குடிக்க கொடுத்து வேகமாக ஓட சொன்னால் வாந்தி வரும். யாருடைய வாந்தியில் பல துண்டுகள் இருக்குமோ, அந்த பல சாறுகள் இருக்குமோ, அவர் திருடர் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் விளங்கினார், என்னுடைய வேலை ஆட்களில் இவ்வளோ பெரும் ஒரு அறிவாளி இருக்கிறானா? ஒரு நேரத்தில் அந்த செல்வந்தர் சொன்னார், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு ஆட்டை அறுத்து மிக முக்கியமான மிக சிறந்த உறுப்பை கொண்டு வா. லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். அறுத்து நாக்கையும் இதயம் ஹார்ட்டையும் கொண்டு வந்தார்கள். இன்னொரு தடவை சொன்னார், ஆட்டை அறுத்து மிக கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு உறுப்பை கொண்டு வா. நாக்கையும் இதயம் ஹார்ட்டையும் கொண்டு வந்தார். அந்த செல்வந்தர் கேட்டார், சிறந்த உறுப்புக்கும் இதை தான் கொண்டு வந்தீர்கள், மோசமான உறுப்புக்கும் இதை தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள், என்ன விளக்கம்? லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டும் சீராகிவிட்டால் மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் சீராகிவிடும். இது சீர்கெட்டுவிட்டால் மற்ற அனைத்தும் சீர்கெட்டுவிடும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிக்மத் எனும் ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூல், ஒரு நபி. லுக்மானுல் ஹக்கீமிடம் கால் மடித்து சில விடயங்களை கற்றுக்கொள்வார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக லுக்மானுல் ஹக்கீம் அடிக்கடி சென்று வருவார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக அடிக்கடி வந்து போவார்கள். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை உருக்கி போர்க்கவசங்களை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இந்த நேரத்தில் லுக்மானுல் ஹக்கீம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக செல்வார்கள். இரும்புகளை உருக்கி ஏதோ செய்து கொண்டிருப்பார். ஆனால் லுக்மானுல் ஹக்கீம் ஒரு வார்த்தையை கூட கேட்க மாட்டார். என்ன செய்கிறீர்கள்? இதனால் என்ன செய்ய போகிறீர்கள்? எதையும் கேட்க மாட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர்க்கவசங்களை செய்து அணிந்து விட்டு கேட்டார்கள் லுக்மானுல் ஹக்கீமிடம், இவ்வளவு காலம் நான் இரும்புகளை உருக்கி ஏதோ செய்து கொண்டிருந்தேன், ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே. சொன்னார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அல் அஸ்ஸம்து ஹிக்மா கலீலுன் ஃபாயிலுஹு, அமைதியாக மௌனமாக இருப்பது என்பது பெரும் ஒரு ஞானம், அதை செய்யக்கூடியவர்கள் மிக குறைவு. லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் அவருடைய அஹ்பாபுகள், அவருக்கு நெருங்கியவர்கள் வந்து கேட்டார்கள், உங்களுக்கு இந்த ஹிக்மத் என்னும் ஞானம் எங்கிருந்து கிடைத்தது?
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதிலை பாருங்கள். நான் இத்தனை புக்குகளை படித்தேன், இத்தனை கிதாபுகளை முத்தாலா செய்தேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், 3 விடயங்களை நான் கடைபிடித்தேன், அதனால் அல்லாஹ் எனக்கு ஹிக்மத் எனும் ஞானத்தை தந்தான். முதலாவது சொன்னார், தூலு சம்த், அமைதியாக இருப்பேன், பேசாமல் இருப்பேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். பேசினால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் முத்தான வார்த்தைகளாக பல ஞான கருத்துக்களை பொதிந்ததாக இருக்கும். இரண்டாவது சொன்னார்கள், கத்துல் பசர், என்னுடைய பார்வையை நான் பாதுகாத்துக் கொள்வேன். அவருடைய பார்வை எப்பொழுதும் கண்ட்ரோலாகவே இருக்கும். மூன்றாவது சொன்னார்கள், தர்குமாலா யானி, தேவையற்ற அனைத்தையும் நான் விட்டுவிட்டேன். இதனால் தான் அல்லாஹு தஆலா ஹிக்மத் எனும் ஞானத்தை எனக்கு தந்தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு சஃப்ஹா, ஒரு பக்கம் முழுக்க சொல்லி காண்பிக்கிறான். 10 உபதேசங்களை அவர்கள் செய்தார்கள். 10 உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அதை விட அதிகமான உபதேசங்களை அவர் செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த 10 உபதேசங்களை தொடராக சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொல்கிறார்கள், யா புனைய, எனது அன்புக்குரிய மகனே, பாசத்துக்குரிய மகனே. ஒரு தந்தை மகனோடு எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். யா புனைய என்றால் அன்புக்குரிய பாசத்துக்குரிய மகனே. என்னுடைய மகனாக இருந்தாலும் வாடா போடா என்று கண்ணியம் குறைவாக பேசக்கூடாது. யா புனைய, அன்புக்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வை இணை வைப்பது அது மிக பெரும் ஒரு அநியாயம். அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் ஷிர்க், அல்லாஹுக்கு இன்னொருவரை இணையாக்குவது. எனக்கு சொந்தமாக ஒரு கடை இருக்கிறது, யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு சொந்தம் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேனா? மனிதர்களாகிய நாமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹோடு இன்னொருவனை சமமாக்கினான், அல்லாஹுக்கு இன்னொருவனை ஒப்பாக்கினான், அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? இரண்டாவது சொன்னார், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு வசியத் செய்தார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்தெடுக்கிறான். குஃப்ர் ஷிர்க்குக்கு பின்னர் பெரும் ஒரு பாவம் இருக்கும் என்றால் அது பெற்றோர்களை நோய்ப்பது. கலிமாவுக்கு பின்னர், தௌஹீதுக்கு பின்னர் அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் என்றால் அது பெற்றோர்களை இஹ்சான் செய்வதே, அவர்களை கவனிப்பதே. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஈரானுடைய குராசான் என்ற பகுதியில் இருந்த ஒரு வாலிபர் அவருடைய தாயை தோளில் சுமந்து வந்து இருக்கிறார், தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தவர்கள் காண்பித்தார்கள், இவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா என்று காண்பித்தார்கள். முக்கியமான ஒரு சஹாபி. இந்த வாலிபர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்து பேசினார். கேட்டார், நான் குராசானில் இருந்து, மிக தூரத்தில் இருந்து, பல மைல்களுக்கு அப்பால் இருந்து என்னுடைய தாயை எனது தோளில் சுமந்து வந்திருக்கிறேன். இன்னி ஜஸைதுஹா, என்னுடைய தாய்க்கு நான் இஹ்சான் செய்தவனாக, பிரதி உபகாரம் செய்தவனாக நான் ஆகிவிடுவேனா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் கலங்கியது, கண்ணீர் வடிந்தது. சொன்னார்கள், உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் என்று ஒரு சத்தம் போட்டிருப்பாளே, அந்த ஒரு சத்தத்துக்கு கூட இந்த கஷ்டம் சமமாகாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு பாடம் நடாத்துகிறார்கள், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள். மூன்றாவது சொன்னார், யா புனைய இன்னஹா இன் தகு மித்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், எனது மகனே, வானத்தில், பூமியில், மலையில், உலகத்தில் எங்கிருந்து நீ எது செய்தாலும் அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. யா புனை அகிமிஸ் ஸலா, அன்புக்குரிய மகனே,
தொழுகையை நிறைவேற்றி தொழுகையில் பொடும்போக்கு செய்யாதே. வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடு. நன்மையை ஏவவும் வேண்டும், தீமையை தடுக்கவும் வேண்டும், ரெண்டையும் செய்ய வேண்டும். வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் மீது பொறுமை செய். சபுரை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சபுர் என்பது, பொறுமை என்பது உயர்ந்த ஒரு குணம், நல்லடியார்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு குணம். பாவிகள் சபுர் செய்ய மாட்டார்கள், பொறுமை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மட்டுமே சபுர் என்ற குணத்தை பெற்றவர்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டும் சபுரை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே போன்று சபுரை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம். வஸ்பிர் அலா மா அஸாபக், நிறைய கஷ்ட துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கும். எல்லா கஷ்ட துன்பங்களின் மீதும் சபுர் செய்வது. இந்த பாடத்தை லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லா கட்டங்களிலும் சபுர், பொறுமையை கடைபிடிப்போம். ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ரிவாயத் வருகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மதீனாவுடைய மஸ்ஜிதுடைய ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்தில் தான் அந்த பெண் தங்குவாள். எங்களோடு பேசிக்கொண்டு இருந்து விட்டு போகும் பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பான். வயோமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பனா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. இந்த கவிதையை அடிக்கடி படிப்பான். ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த கவிதையுடைய விளக்கம் என்ன? அந்த பெண் சொன்னால், ஆரம்ப காலத்தில் நான் அடிமையாக இருந்தேன். எனது எஜமான் என்னுடைய நன்னடத்தையை பார்த்து, நல்ல குணநலங்களை பார்த்து என்னை உரிமை விட்டார். நான் அவர்களை விட்டு வர முடியாமல், மனம் இல்லாமல் அவர்களோடையே நான் இருந்து விட்டேன். ஒரு நாள் அவர்களுடைய பிள்ளையை நான் சுமந்திருந்தேன், தூக்கி இருந்தேன். அந்த பிள்ளை ஒரு மாலை அணிந்திருந்தது, விலை உயர்ந்த ஒரு மாலை. ஆற்றினுடைய தோளால் வைரங்கள் பதிந்து செய்யப்பட்டது. அது காணாமல் போய்விட்டது. அங்குள்ளவர்கள் என்னை சந்தேகப்பட்டு என்னுடைய முழு ஆடைகளையும் கலட்டினார்கள். என்னை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தினார்கள். என்ன நடந்ததென்றால், ஒரு கழுகு இறைச்சி துண்டு என்று நினைத்து அந்த மாலை எடுத்துக்கொண்டு போனது. அதற்கு பின்னால் கொண்டு வந்து போட்டு விட்டது. நான் திருடவில்லை என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இருந்தாலும் என்னை அவர்கள் கேவலப்படுத்தி விட்டார்கள். அதனால் நான் மனம் உடைந்து அங்கிருந்து வந்தேன். பெரும் ஒரு கஷ்டம் எனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அந்த கஷ்டத்தில் நான் பொறுமை செய்தேன். அந்த பொறுமையுடைய பலன்தான் இஸ்லாம் எனும் பெரும் பாக்கியம் கிடைத்தது. வாழ்க்கையில் கஷ்டம், துன்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும் போது பொறுமையோடு அல்லாஹின் பக்கம் முன்னோக்கினால் அல்லாஹு தாலா அந்த பிரச்சனை, துன்பங்கள், கஷ்டங்களை எங்களுக்கு நலவாக கொண்டு வந்து சேர்ப்பான். வஸ்பிர் அலா மா அஸாபக். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் மீது சபர், பொறுமை செய். மார்க்க விஷயங்களை மட்டுமல்ல, மக்களோடு எப்படி நடக்க வேண்டும், உலக சம்பந்தமான விடயங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. எல்லாருடனும் சிரித்த முகத்தோடு அன்பாக பாசமாக நடந்து கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாக இது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடனும் சிரித்த முகத்தோடு பழகுவார்கள், அன்பாக பேசுவார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸை காணும் போதெல்லாம் சிரித்துக் கொள்வார்கள், புன்முறுவல் பூப்பார்கள், சிரித்த முகத்தோடு பேசுவார்கள், அவருக்காக ஒரு இடத்தை ஒதுக்குவார்கள். அவர் நினைத்தார், அன அஹப்புன் நாஸி இலை, மனிதர்களிலேயே நான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக விருப்பத்துக்குரியவன். இதை ரசூலுல்லாஹுடைய நாவிலால் நான் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள்.
அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தூரத்திலிருந்து சத்தம் போட்டு கேட்கிறார், மன் அஹப்புன் நாஸி இலைக், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு யார் மிக மிக விருப்பமானவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டார்கள். பகிரங்கமாக அவர் கேட்கிறார். அவருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு மிக விருப்பமானவள். குடும்பத்தோடு இணைத்தார்கள். சும்ம மன் யா ரசூலல்லாஹ், ஆயிஷாவுக்கு பின்னர் உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார்? அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை. அபூ பக்கர் என்று கூட சொல்லவில்லை. அபூஹா, என்னுடைய மனைவியுடைய தந்தை, மாமனார் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர். சும்ம மன் யா ரசூலல்லாஹ், பிறகு உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில் முந்திய, இஸ்லாத்தில் முந்திய சஹாபாக்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே போனார்கள். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேள்வி கேட்பதை நிறுத்தி கொண்டார்கள். அந்த லிஸ்டில் என்னுடைய பெயர் கடைசியாக வந்துவிடுமா என்ற பயத்தில். சஹாபாக்களில் எத்தனையோ சஹாபாக்களுக்கு பின்னால் தான் அவருடைய கண்ணியம் அந்தஸ்து இருந்திருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு பழகிய விதம், பேசிய விதம், அவரை அணுகிய விதம், அவர் நினைத்து கொண்டார், அன அஹப்புன் நாஸி இலை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவன். என்னை தவிர ரசூலுல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நடந்து கொண்டார்கள். வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, சிரித்த முகத்தோடு மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பெருமையாக பூமியில் நடக்கக்கூடாது. கிபர் அது அல்லாஹுக்கு சொந்தமானது. தவாது, பணிவுதான் ஒரு முஃமினுக்கு தேவையான பண்பு. வக்சுத் ஃபி மஷீக், வேகமாக ஓடவும் கூடாது, மெதுவாக நடக்கவும் கூடாது. நடையில் நடுத்தரமான நடையை கடைபிடித்துக் கொள். வக்துல் மின் சௌதிக், உனது சத்தத்தை தாழ்த்திக்கொள். பெரியவர்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஒரு மாணவன், ஒரு வாலிபன், ஒரு சிறுவன் பெரியவர்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு பேசுகிறானா, அவன் கண்ணியம் குறைவாக வளர்ந்து வருகிறான். ஒரு தந்தை மகனுக்கு எடுத்த பாடம் தான் இது. குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த 10 உபதேசங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். குர்ஆனில் இல்லாமல் இன்னும் நிறைய உபதேசங்களை அவர் செய்திருக்கிறார். எங்களுடைய கிதாபுகளில் ஏராளமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொல்கிறார்கள், வல் தகுன் கலிமத்துக தய்யிபா வவஜ்ஹுக பஸ்தா, உனது வார்த்தை எப்பொழுதும் இனிமையாக இருக்கட்டும், யாருடனும் கோபமாக பேசாதே, அன்பாக பேசி. உனது முகம் எப்பொழுதும் சிரித்த முகமாக இருக்கட்டும். தகுன் அஹப்பன் நாஸி மிம்மை யுஅதீஹுமுல் அதா, மக்களுக்கு கொடை கொடுக்கிறார்களே, பணங்களை சதகாக்களை வாரி வழங்குகிறார்களே, அவர்களை விட நீ அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவராக இருப்பாய். அழகான வார்த்தைகள், சிரித்த முகம், இந்த இரண்டும் இருந்தால் மக்கள் எங்களை நேசிப்பார்கள். யா புனைய, எனது அன்புக்குரிய மகனே, இன்தகு ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில் நீ இருந்தால் ஃபஹ்ஃபல் கல்பக், உனது கல்பை, உள்ளத்தை பாதுகாத்துக்கொள். தேவையில்லாத எந்த சிந்தனையும் எடுத்துக்கொள்ளாதே. வ இன் குன்த அலா தஆமி ஃபஹ்ஃபல் பத்னக், நீ சாப்பாட்டில் இருந்தால், ஒரு சாப்பாடு சபையில் இருந்தால் உனது வயிற்றை பாதுகாத்துக்கொள், அளவாக சாப்பிடு. வ இன் குன்த ஃபீ பைத்தில் கைரி ஃபஹ்ஃபல் பஸரக், இன்னொருவருடைய வீட்டில் நீ இருந்தால் உனது கண் பார்வையை பாதுகாத்துக்கொள். அவருடைய வீட்டு பெண்கள் சென்று வருவார்கள், உனது கண் பார்வை வீட்டுக்குள்ளால் போகக்கூடாது. வ இன் குன்த பைனன் நாஸ், நீ மக்களுக்கு மத்தியில் இருந்தால் ஃபஹ்ஃபல் லிசானக், உனது நாவை எப்பொழுதும் பாதுகாத்துக்கொள். நீ பாவிக்கக்கூடிய வார்த்தை இன்னொருடைய கல்வை நோய்த்து விடக்கூடாது, இன்னொருடைய மானத்தை பறித்து விடக்கூடாது. இது போன்ற ஏகப்பட்ட உபதேசங்களை லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எழுதிவிட்டு இப்படி முடிக்கிறார்கள். லுக்மான் ஹக்கீம் சூடானில் பிறந்த ஒருவராக இருந்தாலும் மிஸ்ர், ஈஜிப்டுடைய நௌபா என்ற ஊரில் வசித்தார். அங்கேயே வஃபாத்தாகி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒருவர். அவருடைய உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம்.
நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய உபதேசங்களை உபதேசங்களாக நாம் சொல்லுவோம். ரப்புல் ஆலமீன் இந்த நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை எங்களிடம் தருவானாக. அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளிடமும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.